Hello, hi everyone. Welcome to the Trade Minds Crypto YouTube channel. நாம் அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கான டாப் 5 கிரிப்டோஸ் நம்ம எந்த கிரிப்டோ பை பண்ணலாம், செல் பண்ணலாம், அந்த கிரிப்டோக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் அனாலிசிஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அண்ட் தென் எந்த கருத்தை கரெக்டா நம்ம பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எல்லா வகையான இதுவுமே நம்ம டெய்லி யூடியூப் சேனல்ல வீடியோ சொல்லியிருக்கிறோம். இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி அனலைஸ் வீடியோ கிடையாது. இனிமேட் ஒரு மந்த்துக்கு இவ்வளோ ஐ மீன் நாம மேசிவான பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுறோம். மேசிவான பர்சன்டேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு 10-20 அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டோம். பட் இனிமேட் நம்ம 80-90-100%. தட் மீன்ஸ் 80-90-100%. நம்ம இங்க பையிங் சொல்லியிருந்தோம்ல, இங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்தா ஆல்மோஸ்ட் இது 20%. பிடிசில 20% இஸ் எனஃப். பட் நம்ம பிடிசில நம்ம 20% மட்டும் நம்ம எதிர்பார்க்க போறதுல இனிமேல் எல்லா கிரிப்டோலையும் நம்ம பெருசா மேசிவா நம்ம கேதர் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஃபுல் பார்க்காதவங்க நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் 1 மந்த் மார்ச் எண்டு வரைக்குமே இதுதான் ஒரு பெஸ்ட் மூமெண்டா கொடுக்க போகுது அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி உங்களுக்காக நான் கொடுக்க போறது. ஓகேவா? அண்ட் தென் நீங்க ஒரு கரெக்டான என்ட்ரி பிரைஸ் இப்போ நம்ம கொடுத்தாச்சு. நீங்க ஒரு 1 வீக் இல்ல ஒரு 2 வீக் இல்ல இப்போ பிப்ரவரி மந்த் நம்ம வீடியோ போஸ்ட் பண்றோம்னா நீங்க மார்ச் மந்த் மார்ச் 1 வீக் ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க பார்க்கும்போது மார்க்கெட் கண்டிப்பா வேற டிஃப்ரெண்டான மூவ்ல இருக்கும். ஸோ அப்போ நீங்க பை பண்ணலாமா, செல் பண்ணலாமா, எந்த இடத்துல பை பண்ணணும், இந்த இடத்துல பை பண்ணலாமா, ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி மூவ் ஆனதுக்கு அடுத்து இங்க பை பண்ணலாமா, ஆல்ரெடி மூவ் ஆயிடுச்சு, இப்போ கீழே இறங்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட்டா இருந்தா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்க டெக்னிக் அனலைஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் இப்ப நம்ம சொல்ற கிரிப்டோ வெறும் சாதாரணமா எல்லாம் இல்ல, இதுக்கு பின்னாடி பெரிய ரிசர்ச் பண்ணி தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்து டெக்னிக்கலா கிரிப்டோவை கரெக்டான லெவல்ல பை பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிடிசி சொல்லலாம். பிடிசி அனலைஸ் பார்ப்போமா? நம்ம எப்பயுமே எல்லாருமே ஃபியூச்சர்னாவே பயப்படுவாங்க. பட் நாம ஃபியூச்சர்னா கண்டுக்கவே மாட்டோம். ஃபியூச்சர்னாலும் சரி, ஸ்பாட் அனலைஸ் எல்லாமே சார்ட் தானே. இந்த லெவலுக்கு நம்ம வீடியோ டெய்லி அனலைஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 7th February 6th February நம்ம வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ போய் பார்த்தா உங்களுக்கு தெளிவா தெரியும். ஆல்மோஸ்ட் நம்ம பையிங் சொல்லியிருந்தோம். சொன்னதுக்கு அடுத்து 21-22% நம்ம கேப்சர் பண்ணியாச்சு. ஓகேவா? தட் மீன்ஸ் 10,000 பாயிண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன சொல்ல போறோம் அதுதான் நமக்கு இங்க மேட்ரு. ஓகேவா? வெரி சிம்பிள் தாங்க. இப்போ மார்க்கெட் டவுன்ஃபாலா கேட்டா நோ. இப்போ பாத்தீங்கன்னா சின்ன ஒரு புல் பேக் அடிச்சதா, எனக்கு கலர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். யா black color, that's enough, right? ஓகேவா? இப்போ மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இங்க ஒரு சின்ன ஒரு மேல போனா ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு செல்லுன்னு மேல போயிடலாம். அதுவே நம்ம எதில் இங்க ஒரு சின்ன புல் பேக் மேல போயிடலாம். தென் இது ஒரு சின்ன புல் பேக் கொடுத்துட்டு மேல போக சான்சஸ் வெரி 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 ஹை. ஏன்னா இது ஒரு ட்ரெண்டு. நம்ம இங்க மார்க்கெட் ஓகே, இங்க மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்ட் ஆகுறான், அதனால எம்பேட்டமெண்ட் கிரியேட் ஆச்சு, செல்லிங் வந்துருமான்னு கேட்டா நோ 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 நோ. நாம அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. மார்க்கெட் எவ்வளவு தூரம் மேல போதோ போகட்டும், எவ்வளவு தூரம் கீழே வருதுன்னு வரட்டும். ஓகேவா? நாம எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கணும். கெட் ரெடி கோ. ஓகே, இது டேவை பாத்தீங்கன்னா மார்க்கெட் சப்போர்ட். நம்ம எப்பயுமே நம்ம ட்ரேடை எப்படி பிளான் பண்ணோம் அது நமக்கு தெரியும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா, எப்பயுமே மார்க்கெட்ல நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கணும். இந்த லெவல் 52,151 152 இது ஒரு சரியான சப்போர்ட். அங்க நம்ம ஒரு சப்போர்ட் லைன் போட்டாச்சு. அண்ட் தென் ரெசிஸ்டன்ஸ் 53,000 தான். லாஸ்டா 53,000 52,500 மல்டிபிள் டைம்ஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ 52,500 ஈஸியா பிரேக் கொடுத்து போயிடுவான். ஓகேவா? மார்க்கெட் பையிங் சைன் இருக்குது. 4 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, மேல நல்லா கீழே இறங்கினா, மேல ஏறி கீழே இறங்கினா அந்த திரும்பி மேல போனா அந்த கீழே இறங்கினான். இப்ப மேல போயிடறான். ஸோ இங்க ஒரு சின்ன ஒரு 4 ஹவர்ஸ் புல் பேக் கூட கொடுத்துட்டு திரும்பி மேல போக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா கூட மார்க்கெட் இப்பயே கூட மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. நாம 1000 பாயிண்ட்ஸ் தான் கேப்சர் பண்ண பார்க்கறது இல்ல. ஓகேவா? நம்ம அதுக்கு முன்னாடி மார்க்கெட் லாஸ்ட் இங்க எப்படி இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க கிட்ட இருக்குது அப்படின்ட்டு நம்ம சேனல் பண்ணிப்போம். இது டேக்கானது. வீக்லியில பார்த்தா இன்னும் தெளிவா தெரியும். வீக்லியில பாத்தீங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு ஓகே தான். மார்க்கெட் ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துக்குது. யா, இவனுக்கு அடுத்த இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம குறைஞ்சது 57,500 தான். 57,500 55,000 56,000. அதான் தட் மீன்ஸ் 56,000 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டா இருந்தா கண்டிப்பா 56,000 55,000 வரைக்குமே மார்க்கெட் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது பிடிசி. சரிங்களா? ஸோ அதனால நம்ம அதை பத்தி கவலைப்பட வேணாம். ஓகே,
இப்ப இப்ப வீக்லி நமக்கு தெரிஞ்சு டேலும் தெரிஞ்சிச்சு மார்க்கெட் எவ்வளவு தூரம் போக போறான்ட்டு. இப்போதைக்கு கரண்ட் சிச்சுவேஷன் படி பார்த்தா நம்ம அவ்வளவு தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? தென் 4 ஹவர்ஸ் பார்ப்போமா? 4 ஹவர்ஸ்ல இப்ப இங்க பை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா வந்து பை பண்ணலாம். காரணம் ஏன்னா சொன்னா இங்க பண்ணலாம். இது வந்து ஒரு புல்லிஷான கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ அதெல்லாம் நம்ம பை பண்ணலாம். ஓகேவா? அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தது. இதுல இருந்து இதுக்குள்ள தான். ஸோ நாம என்ன எதிர்பார்க்கறோம்னா ஒரு சின்ன புல் பேக் ஆச்சு கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துருக்கிறோம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு கரண்ட் லெவல் நம்ம எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா 4 ஹவர்ஸ் அப்படி மட்டும் நம்ம செக் பண்றது கிடையாது. 1 ஹவர் மினி டைம் ஃப்ரேம்லயும் நம்ம போய் பார்ப்போம். மினி டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா இங்க மார்க்கெட்டை பாருங்களா. மார்க்கெட் வந்து இங்க நேரா அப் ட்ரெண்ட் போனோம்னா அந்த டவுன் ட்ரெண்ட் அழகா டவுன் ஃபால் வந்து ஆகிட்டே இருந்தது. பட் இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டான். கிரியேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஹவர் மேல மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. தட் மீன்ஸ் வந்து இந்த லெவல் பார்த்தா நம்ம ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இல்ல இப்ப இந்த லெவல்ல இருந்து நம்ம இந்த லெவலுக்குள்ள வந்து நம்ம பை பண்றது பெட்டர். நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 42,600 அப்படி இல்லைன்னா 53,000 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து யாருக்காகனா சின்ன 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 ட்ரேட் பண்றவங்க அந்த மாதிரி டைம் நிறைய இருக்கிறவங்க. பட் நாம எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்றதை பார்த்தா பெரிய லெவல்ல தான். அப்படி இருக்கும்போது நம்ம 56,000 வரைக்கும் நம்ம அது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்காக சொல்றேன். பாத்தீங்கன்னா இப்போ ட்ரெண்ட் லைன் ஒரு பிரேக்கர் கொடுத்தது நல்லா மார்க்கெட் வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு பேட்டர்ன்ல கிரியேட் ஆகிட்டு போயிட்டு இருக்கிறோம். சரி நம்ம பிடிசி பார்த்தாச்சு பையிங்ல. அடுத்த கிரிப்டோ நம்ம டாப் 5 கிரிப்டோ சொன்னோம்ல இந்த மந்த்துக்கான பிப்ரவரி மந்த் டு மார்ச் மந்த்துக்கான டாப் 5 கிரிப்டோஸ் அதை பார்ப்போமா? ஸோ நம்ம எப்பயும் போல வந்து வீக்லியில் வந்துருமா? வீக்லியில் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேண்டா இப்போதான் புதுசாக ரிலீஸ் ஆன கிரிப்டோ. ஃபர்ஸ்ட் ஒரு புல் பேக் போயிட்டான், செகண்ட் டைம் வந்துட்டான். தென் இது வந்து கண்டிப்பாக வந்து மேலே மார்க்கெட் வந்து அப்சைடு போகிறோம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த அதோட ஹை ரெசிஸ்டன்ஸ் க்ளோசிங் பாயிண்ட்ஸ் இவ்வளோ தூரம் வந்து எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் நம்ம வந்து பை பண்ணலாம். எந்த ஒரு கவலைப்படாமல் குறைஞ்சது நம்ம இவ்வளோ தூரம். தட் மீன்ஸ் அது எவ்வளோ தூரம்னா நம்ம அனலைஸ் மீன்ஸ் இருங்க நம்ம இது பண்ணியிருப்போம். ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போதைக்கு கரண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 10% வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணலாம். பட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல வந்து ஒரு 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 ரெசிஸ்டன்ஸ் அந்த இடத்துல வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னு அர்த்தம். கீழே இருந்து மேலே போனோம். ஸோ அதனால வந்து நம்ம அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து ஒரு அங்க குவான்டிட்டி வந்து பை பண்ணாம இல்ல அந்த இடத்துல வந்து குவான்டிட்டி வந்து சேஞ்ச் பண்ணாம இல்ல ஆட் பண்ணாம இருக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா மார்க்கெட் பாத்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆகிட்டு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து அழகா பொறுமையா போயிட்டு நம்ம டெய்லி அனலைஸ் வீடியோல போட்டிருப்போம். இங்க பாத்தீங்கன்னா செல்லுன்னு ஒரு அழகான ட்ரெண்டிங் பேட்டர்ன். ஸோ மோஸ்ட்லி இப்படியே போயிட்டு கண்டிப்பா வந்து இதுல ஈஸியா பிரேக் அவுட் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். ஸோ அந்த இதுல காரணத்தை சொன்னா நம்ம வந்து மேண்டாவை வந்து இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம். மேண்டா வந்து நம்ம ஆல்ரெடி பை பண்ண கேஸ் தான்ப்பா. ஓகேவா? தட் மீன்ஸ் நம்ம இந்த லெவல்ல கிட்ட நம்ம ட்ரேட் பண்ணிருந்தோம் மேண்டாவை தானே. நமக்கு ஞாபகம் தான் நல்லா. நம்ம மேண்டால வந்து நம்ம பை தட் மீன்ஸ் நம்ம இந்த லெவல் கிட்ட வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ண சொல்லியிருந்தோம். சல்லுன்னு மேல நல்ல மூவ்மெண்ட் நல்லா அழகா கொடுத்துருந்தோம். நீங்க வந்து நம்மளோட டெய்லி அனலைஸ் வீடியோ பாத்தீங்கன்னா 23rd 22nd ஜனவரி எல்லாம் போய் பாருங்க சார். பர்ஃபெக்டா உங்களுக்கு புரியும். அதுக்கடுத்து இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகுது. தெரியுதா தெளிவா? அந்த சைடு ஒன்று ட்ரெண்ட் லைனு அண்ட் தென் இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிரியேட் ஆகுது. இந்த பக்கம் ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மல்டிபிள் டைம்ஸ் வந்து ஹிட் பண்ணிட்டான் மார்க்கெட். ஒரு அழகான பேட்டர்ன்ல கிரியேட் ஆகிட்டு போயிடுது. ஸோ பட் ஆனா இந்த லெவல்ல பாத்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ரேஞ்ச் மாதிரி கிளம்பிக்கலாம். அது காமிங்க எப்படின்னா டேல வந்து பாத்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. டேல பாத்தீங்கன்னா இந்த லெவல் வந்து ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டான். ஸோ இப்போ வந்து இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்பி இந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இது வந்து ஒரு எம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு பையிங்கான சைன் வராது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இவனுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம மோஸ்ட் ப்ராபபிலி இந்த லெவல்ல இருந்து இந்த ஜோன் வந்து இந்த ஜோன் வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம மினி டைம் ஃப்ரேம் தான் எல்லாருமே பை பண்ண பார்ப்போம். ஸோ அதனால வந்து குறைஞ்சது இப்போதைக்கு உங்க ஸ்டாப் லாஸ் இந்த லெவல்ல இருந்து இந்த லெவல் வரைக்கும் வைக்கிறது தான் பெட்டர். ஓகேவா? அது மட்டும் இல்லாம மார்க்கெட் பாத்தீங்கன்னா இங்க வந்து சரியான ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ரெசிஸ்டன்ஸ், செகண்ட் டைம்
இப்போ தேர்ட் டைம் பிரேக் அவுட் கொடுத்துறோம். ஸோ அதனால வந்து நம்ம பையிங் ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் வாங்குறது பெட்டர். என்ன பொறுத்தவரைக்கும் பெட்டரான பிளேஸ் தான். சரி, மேண்டா வந்து நம்ம 4 ஹவர்ஸ் வரைக்கும் கரெக்டாக பார்த்தாச்சு. அண்ட் தென் டேக்கும் பார்த்தாச்சு, அதுக்கான ரெசிஸ்டன்ஸும் பார்த்தாச்சு. சரி, இவனை வீக்லியில் நம்ம எவ்வளோ தூரம் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது ஒரு கேள்வி இருந்தா, இப்போ மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து வெயிட் மினிட் நம்ம தான் கரெக்டாக தான் ட்ரேட் பண்ணோம். நமக்கு தான் சொல்லி வச்சுருக்கேன். இப்போ மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டானா திரும்பி கீழே இறங்க வாய்ப்பு இருக்குது. பட் நல்லா வச்சுக்கோ, நம்ம டெய்லி பார்க்கும்போது இப்போது எப்படின்னா நம்ம வந்து மார்க்கெட் வந்து நம்ம எப்படி அனலைஸ் பண்ணணும்னா, ஓகே இங்க வந்து மேலே போகலாம், ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துருவா, கண்டிப்பாக மேலே போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கவே கூடாது. அவன் போகட்டும், அங்கே போய் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறானா, பேட்டர்ன் கிரியேட் பண்ணுறானா, ஐ மீன் இன்வெர்டட் நமக்கு நம்ம போகிற ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்ல பேட்டர்ன் கிரியேட் பண்ணா அப்போ வேணா நம்ம செல் பண்ணலாம். அதை தவிர்த்து நம்ம போகணும் இந்த இடத்துல டார்கெட்டை க்ளோஸ் பண்ணுறது நோ வே, அதெல்லாம் தேவையில்ல. நம்மளோட எதிர்பார்ப்பை பார்த்தா இதுல இருந்து ஒரு 20 to 40% நம்ம எதிர்பார்க்கிறோம். ஓகேவா? குறைஞ்சது வந்து 40 யா 20% இப்போதைக்கு மினிமம் 20% கிடைச்சிரும். அண்ட் தென் 40% இதுக்கு டபுளா மேண்டா. ஓகேவா? இது வந்து நீங்க வந்து டெய்லி நம்ம கூட டிராவல் பண்ணா உங்களுக்கு தெளிவா புரியும். மேண்டா. அடுத்த கிரிப்டோ எதை பார்ப்போமா? வாங்க நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம். அடுத்த கிரிப்டோ பார்த்தீங்கன்னா MDT. இது வந்து நம்ம டெலிகிராம்ல வந்து போஸ்ட் பண்ணிச்சு ஆல்ரெடி. பட் இருந்தாலும் வந்து இங்க லேட் ஆயிடுச்சு வீடியோ எடிட் பண்றதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா வந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா இங்க அழகான டபுள் பேட்டர்ன் கொடுத்து தான் மேல போயிடலாம். ஒரு ஐ மீன் இது ஒரு ஸ்டடி டிப்ஸ் எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. குறைஞ்சது இந்த மார்க்கெட் வந்து இந்த விக்க வந்து திரும்பி வந்து டச் பண்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகேவா? அகைன் இது வந்து விக்க வந்து டச் பண்ண வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். வீக்லி இப்போதைக்கு கரண்ட் மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா கரைஞ்சது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளவு தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம். சரி, எவ்வளவு தூரம் எதிர்பார்க்கணும், இப்பல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா நமக்கு பர்சன்டேஜ் தான் ரொம்ப முக்கியம்ல, எப்பவுமே அதை பார்க்கணும். ஸோ தட் மீன்ஸ் ஒரு 30% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இங்க பெரிய கேள்வி என்னன்னா, ஆல்ரெடி மார்க்கெட் மூவ் ஆன் ஆயிட்டோம், இப்போ நம்ம எந்த இடத்துல வந்து பை பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ நம்ம அதை தான் வந்து செக் பண்ணணும், எந்த இடத்துல பை பண்ண முடியும்னு. ஓகேவா? எங்கெங்கெல்லாம் வந்து இவனுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்டு இதெல்லாம் வந்து கிரியேஷன் ஆயிருக்குது அப்படின்றத பார்க்கணும். இப்போ லாஸ்டா கொஞ்சம் இது டைம் ஃப்ரேம் நம்ம இதை மட்டுமே நம்ம செக் அவுட் பண்ணி பார்ப்போம். இங்க பாருங்களா, மார்க்கெட் வந்து இங்க மேல போயிருந்தானா தென் கீழே இறங்கினா ஒரு ட்ரெண்ட் அழகா ஃபாலோ, அதுதான் சொல்ல வரேன். மேல போய்க்கலாம். இப்ப குறைஞ்ச பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு கீழே வந்தானா இவன் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால வந்து ஒன்னு இங்க டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகணும், இல்ல சம்திங் பேலன்ஸ்டிக் பேட்டர்ன் கிரியேட் ஆகணும், இல்ல உங்களுக்கு ரிஸ்க் எடுக்க இந்த இடத்துல பை பண்ணிட்டு குறைஞ்ச ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளவு தூரம் வச்சுக்கணும், பெருசா வச்சுக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நம்ம பை பண்ண கொடுக்கலாம். பட் இந்த ஒரு பால் 8.66% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பி ஒரு நல்ல பேட்டர்ன் கிரியேட் பண்ணும். பட் இவன் வந்து வீக்லி வைஸ் பார்த்தாலும் டே வைஸ்ல பார்த்தாலும் குறைஞ்ச வந்து நம்ம வந்து 30% வந்து கேப்சர் பண்ணுவோம். நம்ம ஒரு வீடியோல நம்ம சொல்லும் போது குறைஞ்ச 100%க்கான ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால பறக்காம கவலை இல்லாம கரெக்டாக நம்ம வந்து ட்ரேட் பண்ணி ஆகணும். சரிங்களா? MDT சரியான ட்ரெண்ட்ல போயினுக்கிறான். இவன் வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகுறது கொஞ்சம் சான்சஸ் வெரி வெரி லோவா இருக்குது. சரி, அடுத்த கிரிப்டோ பார்ப்போமா? PHB. நீங்க பார்க்கலாம். PHB பாத்தீங்கன்னா வீக்லியே பாருங்களா, ஆல்ரெடி வந்து ரொம்ப ஹைல வந்து நிற்கிறான். லாஸ்ட் 2 வீக்ஸ் பாத்தீங்கன்னா 22 32 30 40 தட் மீன்ஸ் 70% இன்க்ரீஸ் ஆயிருந்தான். நம்ம PHB வந்து நம்ம பையிங்க்கு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்ட் யா, நம்ம வந்து PHB நம்ம எந்த இடத்துல சொல்லியிருந்தோம்னா பையிங்க்கு இந்த லெவல்ல சொல்லியிருந்தோம். நம்மளோட டெய்லி அனலைஸ் வீடியோல போய் பார்த்திருந்தா உங்களுக்கு தெளிவா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் கிட்ட சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 28 January 30. அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 to 100% வந்து இன்க்ரீஸ் ஆகிக்குது. இது வந்து நம்ம லேட்டரா வந்து நம்மளோட ஐ மீன் நம்ம சொல்லியிருந்தோம்ல பெய்ட் குரூப்ல சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம லேட்டரா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு வந்து பை பண்ணலாமான்னு கேட்டால் ஏதாவது நல்ல மூவ்மெண்ட்ல இருக்கிறான், நாம வந்து இவன் வந்து செல்லிங் வரும் அப்படிலாம் பார்க்க தேவையில்ல. இப்போ நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறனால நம்ம பை பண்ணிக்கலாம். 4 hours பெட்டரா தான் இருக்குது. பட் ஆல்ரெடி கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆனால் சின்ன ஒரு புல் பேக் கிடைக்கும் போது நம்ம பை பண்ணிக்கலாம். சரிங்களா? 1 hourல குறைஞ்சு வந்து நம்ம இவனோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா
இவனுக்கு வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும்னா குறைஞ்சது வந்து இது கீழே வந்தாதான் ட்ரெண்ட் சேஞ்ச். ஓகேவா? இது கீழே வரணும். அது வரைக்கும் நம்ம ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகணும். ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகாது. இதுக்கு மேல போகணும். இதுக்குள்ளதான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, சரி. பிஹெச்பி ஓகே. பிஹெச்பி வந்து என்னடா இது மட்டும் சொல்றீங்க அப்படிலாம் கேட்டா கிடையாது. ஏன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகிடுது அப்படிலாம் இல்லை. ஒரு சின்ன இன்னும் ரேஞ்ச் ஆகணும். ஃபர்ஸ்ட் மினிமம் டார்கெட் எவ்வளவு தூரம், அந்த மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பின்னாடி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம். ஓகேவா? அடுத்த கிரிப்டோ பாத்தீங்கன்னா ஏஐ. இது வந்து நம்ம டெலிகிராம்ல மல்டிபிள் டைம்ஸ் சொல்லியாச்சு மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கு. இட்ஸ் ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா அழகான ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுது. இங்க பாத்தீங்களா? மேல போயிருந்தா திரும்பி ஃபுல் பேக், ஒரு கீழே இறங்கி ஒரு சின்ன புல் பேக், அதுக்கடுத்து திரும்பி மேல போக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஏஐ தான் வந்து பெட்டரான நான் கிரிப்டோ நான் சொல்லுவேன். பின்னாடி பார்ப்போம். 4 ஹவர்ஸை பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். இங்க பாருங்க 4 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த எம் பேட்டர்ன் பார்த்தோன்னே வந்து செல்லிங்க்கு பார்த்துருப்பீங்க. ஓகே, மார்க்கெட் வந்து கீழே ஒரு சின்ன புல் பேக்ல திரும்பி கீழே இறங்கிடுவான்ட்டு. நோ வே, நான் வந்து அப்படிலாம் நான் எதிர்பார்க்க போறது கிடையாது. நான் என்ன எதிர்பார்க்கனா, இங்க வந்து இப்ப வந்து 2 பேட்டர்ன் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப கீழே பாருங்களா, இது வந்து ஒரு பையிங் சைன் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் ஸ்டிக். அதுக்கடுத்து பக்கத்துலேயே வந்து பார்த்தா ஒரு டோஜி டைப் கிரியேட் ஆகுது. தட் மீன்ஸ் இங்க செல்லிங் ஆகலாம், பையிங் ஆகலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இங்க பாருங்க 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டபிள்யூ பேட்டர்ன் ரேஞ்ச் ஆகுது. அந்த மேலே அப்சைடு போகிறோம். சரிங்களா? ஸோ அதனால வந்து நம்ம பை பண்ணலாம். பட் இவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் தேவை. நாம வந்து இவனுக்கு வந்து ஒரு குறைஞ்ச ஒரு 30-40% எதிர்பார்க்கலாம். ஐ மீன் நான் குத்து மதிப்பா நான் சொல்லல, காரணம் இருக்குது பின்னாடி. அதை நம்ம பார்ப்போமா? பேட்டர்ன் வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்ல போயிருக்கானா? ஸோ குறைஞ்சது பார்த்தா இது ஒரு விக்கு மட்டுமே 10% கிடைக்குது. ஸோ அப்படின்னா வந்து திரும்பி இது கீழே எவ்வளோ வந்தது? 14, அது மேலே எவ்வளோ 10. 14+10 ஆல்மோஸ்ட் 25-30% கிடைக்குது. கொஞ்சம் 20% வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே இருந்து பார்த்தா நம்ம குறைஞ்சது பார்த்தா ஒரு 30% கால்குலேட் பண்றோமா? இப்படிதான் நம்ம கால்குலேட் பண்ணி சொல்றோம். அதனால பின்னாடி வந்து பேக்லாக்ல வந்து நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்துருந்தோம். சரிங்களா? AIUSDT.P தான். சரி, ஓகே. அடுத்த கிரிப்டோ பார்ப்போமா? வந்துடாதீங்க. இது வந்து மார்ச் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால வந்து நம்ம கொஞ்சம் ஃபுல் ஃபிளெஜ்டா பார்க்கணும். அவ்வளோதான். நான் கிரிப்டோவை பார்த்தோமா? என்னென்ன கிரிப்டோ பார்த்தோமா? லாஸ்ட்டாக ஒரு அனலைஸ் பார்த்துருமா? எல்லாமே வந்து நம்ம பையிங் தான் சொல்லியிருந்தோம். மேண்டா, எல்ட், எம்டிடி, பிஹெச்பி, ஏஐ, நம்ம எல்லா கிரிப்டோ பத்தி நம்ம தெளிவா சொல்லியாச்சு. ஸோ எல்லா கிரிப்டோவும் மறக்காம வந்து நம்ம ட்ரேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் பண்ண ஏர்ன் பண்றோம். அண்ட் தென் நம்மளோட கம்யூனிட்டியில நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம கூட டிராவல் பண்ணீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் பாய். வேற ஒன்றும் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.